ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் ரிவ்யூ போடலை, ஏன்னா கண்டென்ட் இல்லை, அதனால் நான் போடலை. சாரி கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நேற்று உள்ளதை இன்றைக்குள்ளேயும் சேர்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், சரிங்களா? இனிமேல் நம்ம வீலாக் விஜயாவில் இந்த இதயம் சீரியல் ரிவ்யூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து 6 மணிக்கு, சரிங்களா? ஈவினிங் 6 மணிக்கு தான் என்னால் அப்லோடு பண்ண முடியும், சரிங்களா? மத்தியானம் என்னால் அப்லோடு பண்ண முடியாது. இதை வந்து நான் என்ன சொல்கிறது, ஜாபுக்கு போகிறதுனால என்னால் சீரியல் பார்க்க முடியாது மத்தியானம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நான் வந்து ரிவ்யூ போட முடியும். ஸோ கைண்ட்லி இதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம இனிமேல் ரிவ்யூ பார்ப்போம் நம்ம சேனலில், ஓகேங்களா? சரி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மண்டேலேருந்து கைஸ், கம்மிங் மண்டேலேருந்து தான் அந்த 6 o'clock தான் நான் வீடியோ போட முடியும். இப்போ இந்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து எப்பயும் போல் ஆஃப்டர்நூனே நான் ரிவ்யூ போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ மாஸ் 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 செமையாக இருந்தது ஆதியோட நடிப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கைஸ், ஆதி வந்து நல்லா நடிக்கிறா அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது கைஸ். அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு டவுட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவன் மாமங்காரன்னு அடையாளம் தெரியுதாம்மா, அவங்க அம்மா கூட வாழ்ந்தது, பழகுன அந்த அம்மா கூட இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் இருக்குதாம்மா. ஆனால் வந்து இந்த 5 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் இருந்ததை மட்டும் மறந்துட்டானாம்மா. இது எங்களால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலே அவனுக்கு எல்லா ஞாபகமே வந்துருச்சு கைஸ். அவன் நடிக்கிறான், அவன் வந்து டோட்டலாக நடிக்கிறான் எல்லாத்துலேயுமே, சரிங்களா? பாரதி அவங்க பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவன் பிள்ளைங்க தானே, அவன் பொண்டாட்டி தான் தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? அது எப்படி கரெக்டாக அவன் ஆஃபீஸ்கிட்ட வந்து கார் பிரேக் டவுன் ஆகுமாம்மா. அதுக்கப்புறம் தவளையோட நம்ம கூமுட்டை வந்து அப்படி ஒரு பிளான் போடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கைஸ், இந்த 2 நாளாக நான் பார்த்த வரைக்கும், நேற்று இன்றைக்கும் பாரதியோட நடிப்பு வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜனனி அளவுக்கு இல்லை, உண்மையை ஒத்துக்கணும், சரிங்களா? யாரும் கோச்சிக்காதீங்க, பல்லவியோட ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்கப்பா, சரிங்களா? இருந்தாலும் ஜனனியோட அளவுக்கு நடிப்பு இல்லை. ஆனால் இந்த 2 நாள் பரவாயில்லை தான், ரொம்ப ஓஹோ ஆஹா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதனால் பரவாயில்லை, நம்ம வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த தவளையோடு சேர்ந்து ஒவ்வொரு இடமும் போகும்போது டேக் டைவர்ஷன் சொல்லி விவேக் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, டேக் டைவர்ஷன் சொல்லி என்னை திருப்பதியில் கொண்டு வந்து லட்டை வாங்கி திங்க விட்டீங்களேடா அப்படின்னு சொன்ன மாதிரி, கரெக்டாக ஆதி ஆஃபீஸ்கிட்டே வந்து கார் எதேச்சிலையாகவே பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பாரதி வந்து ஆதியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஆனால் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு அவனுக்கு அவ்வளோ பில்டப்புன்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஆதிக்கு அவளை ஏன் பில்டப் விட்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பில்டப்பும் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க, சரிங்களா? ஆதி வந்து ரொம்ப, அதாவது உள்ளே போட்டிருக்க ஷர்ட்டு கோட்டு பேண்ட்டு எல்லாமே பிளாக் கலரில், கூலிங் கிளாஸும் பிளாக் கலரு. ஸோ பிளாக்லேயே கலக்குறாப்புல, கலக்குங்க. அப்புறம் அது எப்படி கைஸ், ஒரு தாய் வீடு மாதிரி கைஸ். ஏன்னா ஆதியோட அப்பா உருவாக்கின கம்பெனி அது. அதுக்கப்புறம் ஆதியோட அப்பா இறந்து சாரதா அம்மா வந்து அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனி. இதை எப்படி அவன் மறக்க முடியும் சொல்லுங்கள்? அது தாய் வீடு மாதிரி இல்லையா? ஒரு இப்போ எப்படி சில பேர்த்துக்கு சொந்த வீடு இருக்கும், சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த சொந்த வீடு இருக்கிற விட்டுட்டு, இல்லைன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து போனீங்கன்னா அந்த சொந்த ஊரோட அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலாக இருக்கும் மிஸ். உண்மையிலே தாய் வீடுன்னு தான் சொல்லணும். அந்த முத ஆரம்பிக்கிற கம்பெனியாக இருக்கட்டும், முத கட்டுற வீடாக இருக்கட்டும், என்ன இதுனாலும் சரி, அந்த முத நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அது மறக்கும் சொல்லுங்கள்? அது மறக்கவே மறக்காது, சரிங்களா? அது வீடாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா? வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ வெரி குட் மெமரபிள் இன் அவர் லைஃப், ஓகேங்களா? இன் யுவர் லைஃப், நாட் ஃபார் அவர் லைஃப், யுவர் லைஃப், ஓகேங்களா? சரி, ஓகே, டன். வேறு நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ரிவியூவில் பார்த்தேன்,
ஹாய் ஐ ஆம் ஆதி, ஐ ஆம் யுவர் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னை பொறுத்தளவு ஆதிக்கு வந்து எல்லாமே ஞாபகத்தில் வந்துடுச்சு கைஸ். அவன் நடிக்கிறான், டோட்டலாக நடிக்கிறான், எல்லாத்திட்டையுமே நடிக்கிறான். மித்ராவை பற்றி, சுதாகரை பற்றி, எல்லாத்தையும் பற்றியுமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? இருந்தாலும் எப்படி வந்து உண்மையை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவனை தன்னைத்தானே வந்து மற்றவங்ககிட்டயே வந்து அவங்க வாயிலேருந்தே உண்மையை பிடுங்கணும், உண்மையை வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நல்லாவே நடிக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. எனக்கு 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 தெரிஞ்சு நீங்கள் வேணாலும் பாருங்களேன், கடைசியில் நாடகம் அந்த முடியும் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஆதியோட நடிப்பு வந்து வேறு லெவலாக இருக்கும் பாருங்களேன். நீங்கள் வேணாலும் கவனிச்சு பாருங்கள். இது எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது என்னைக்கோ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரியா? அது எப்படி பாரதி, எங்கள் அப்பா ஆரம்பித்த கம்பெனியை நானே மறப்பேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலாக இருக்கும். ஸோ டைரக்டர் சார் எப்படி எடுக்க போகிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே டன். மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் ஒரு வழியாக ரோஹிணி கருவை வந்து காப்பாற்றிட்டாங்கப்பா. நம்ம கார்த்தி வந்து ஜோசியக்காரனை கெட்டவன் சொல்லி அவர் வந்து வற்புறுத்தினால தான் வந்து ஜோசியத்தை தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லி நிரூபித்து இன்றைக்கி வந்து ரோஹிணியை வந்து காப்பாற்றுறாங்கப்பில். கார்த்திகை தீபம் நைஸ், வெரி நைஸ். வாரிசு ஆல்வேஸ் சூப்பர், வேற லெவல். அப்புறம் அண்ணாமலை குடும்பம், அண்ணாமலை குடும்பத்தில் ஜனகாம்பாள் வந்து வெண்ணிலாவை காப்பாற்றுறாங்க, அது ரொம்ப மாசாக இருந்தது. ஓகே கேஸ், வேறு என்ன மற்ற சீரியல்? அவ்வளோதான். வீராவில் வந்து ஏதோ உண்மை தெரிய மாட்டேங்குது விஜயை பற்றி, எனக்கு கீழே போட்டே இருந்தாங்க. ஏன்னா என்னமோ ராகவன் காப்பாற்றப்பட்டான், நிரபராதின்னு சொல்லி காப்பாற்றப்பட்டான்னு சொல்லி வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அப்புறம் மற்ற சீரியல்லாம் நான் பார்க்கவே இல்லை. பாரிஜாதம், சந்தியாராகம், திருமாங்கல்யம், ஓகே டன். வேறு அவ்வளோதான் கேஸ். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்தளவு இதயம் சீரியல் இந்த 2 நாளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாளைக்கும் சூப்பராக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஆம் யுவர் பாஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்லையா, அது வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் ப்ரிவியூவில் வந்து ரஜினி பாட்டு போட்டிருந்தாங்க, நல்லா கவனிச்சு பாருங்களேன். நேற்று அந்த ப்ரிவியூ பார்க்கும்போது ரஜினி பாட்டு போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்து விஜய் பாட்டை போட்டிருக்காங்க. சரிங்களா? கபடி பாட்டு போட்டாங்க, அந்த கில்லியில் ஒரு கபடி பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டாங்க. சரி, ஓகே. நான் நினச்சேன் என்னடா இது ரஜினி பாட்டு இருந்தது, இப்போ இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே டன், நல்லா இருந்துச்சு. இதயம் சீரியல் இந்த 2 நாளுமே சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரியே எல்லாமே கொண்டு போங்கப்பா, நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. இப்போ தான் நாடகம் வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேஸ், நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.